எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோவோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா சமையல் தாங்க. அம்மா இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கன்னா, சிம்பிளாக ஈஸியான ஒரு சமையலுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, அதிகமான பொருளும் செலவாகாதுங்க. தட்டைப்பயிறு சாப்பாடு தாங்க அம்மா செய்ய போகிறாங்க. இது ஈரோட்டில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸான சாப்பாடுங்க. நல்லா இருக்குங்க. எல்லாத்து வீட்லேயுமே அடிக்கடி சமைப்போங்க நாங்கள். இது முக்கியமாக நைட் நேரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸிங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதுங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிருங்க சமைக்கிறதுக்கு. அப்போல்லாம் சீக்கிரமாக டக்குன்னு சமைக்கணும்னு சொல்லி அம்மா இதையே அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. இது நானும் தனியாக செஞ்சு பார்த்துருக்கேங்க. ஆனாலும் அம்மா செய்கிற மாதிரி வராது. அம்மா அதிகமாக எந்த பொருளுமே சேர்த்த மாட்டாங்க. ஆனாலும் அது அம்மா சமையலுங்கும்போது தனி டேஸ்ட்டு தாங்க. தட்டைப்பயிரை முந்தின நாளே ஊற வச்சு சமைக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் தட்டைப்பயிரை குக்கரில் வச்சு 3 விசில் விட்டாலே போதுங்க. நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம சமைச்சிக்கலாங்க. அதனால் அம்மா ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை நல்லா கழுவி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அடுப்பில் குக்கரை வச்சுட்டாங்க. இது 1 பாட் ரைஸ் மாதிரி தாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஒரே குக்கரை வச்சு சீக்கிரமாக ஒன்றா சமைச்சு எடுத்துடலாங்க. டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா சூடாக காரமாக செய்யும்போது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு அம்மா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டாங்க. அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்க. காரம் நாங்கள் அதிகமாக போடலைங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால கம்மியாக தாங்க காரம் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நல்லா காரம் சேர்த்திக்கிங்க. நல்லா காரமாக செய்யும்போது இந்த சாப்பாடு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது தக்காளி போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் தட்டைப்பயிறு நல்லா விசில் வந்துருச்சுங்க. ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துடுங்க. அரிசிங்க எப்பொழுதுமே நாங்கள் தட்டைப்பயிறு சாப்பாடு, பச்சைப்பயிறு சாப்பாடு, துவரம்பருப்பு போட்டு அரிசி பருப்பு சாப்பாடு எது செஞ்சாலுமே 4க்கு 1 ரேஷியோ தான் வச்சுக்குவேங்க. அந்த டீ டம்ளர் இருக்குது இல்லைங்க, அந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு சேர்த்திக்குவேங்க. தட்டைப்பயிறு அதே மாதிரி 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து நல்லா கழுவி அம்மா குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கி வருதுங்க. கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எந்த கலர் பொடியும் சேர்த்துலிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. ஏன்னா தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் வாய்வான பொருள். ஒரு சிலருக்கு சேராதுங்க. கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்தும்போது அது சீக்கிரமாக ஜீரணமாயிருங்க. நல்லா எல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டாங்க. முக்கியமாக இந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை அது கூடயே சேர்த்திக்கணுங்க. அப்புறம் தட்டைப்பயிறு உள்ளே சேர்த்திக்கிட்டு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாங்க. கடைசியாக அம்மா பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, நம்ம சாப்பாடு ஃபுல்லாக ரெடியாக போகுது. இப்படி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா விசில் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தாங்க, அது ரொம்ப ஈஸி தாங்க. தக்காளி சாப்பாடு மாதிரியே தான். தக்காளி சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம்
இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தட்டைப்பயிறு சாப்பாடு சாப்பிடும்போது இடையில சாப்பிடும்போது தட்டைப்பயிறு இடையில வரும்போது நல்லா இருக்குங்க. சாப்பாடுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லான்னு இருக்கோம். அவ்வளோதான், வெந்து வந்துருச்சுங்க. நல்ல விசிலும் வந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்துட்டுங்க நாங்கள். நல்லா விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சாப்பாடு எந்த மாதிரி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பாடு, நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்குங்க சாப்பாடு. சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த தட்டைப்பயிறு சாப்பாடை ரேஷன் அரிசியில் செஞ்சு கொடுப்பாங்கங்க. சூப்பராக இருக்குங்க அது. வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த சூடான சாப்பாடை சாப்பிடுவோம். அந்த ஞாபகமெல்லாம் இப்போ வருதுங்க. பாருங்க, நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குங்க சாப்பாடு. இதுக்கு சைடிஷாக எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதுங்க. ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாங்க. இல்லைன்னா ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்டா கூட போதுங்க. ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளான டிஷ்ஷுங்க அது. தேங்க்யூ.